பிரானா மீன் நீங்கள் பார்க்கணுன்னா பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டன் வந்து அக்வாரியமில் 10 ரூபா டிக்கெட் எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த பிரானா மீனை பார்க்கலாம். ஸோ வணக்கம் மக்களே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பாண்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் இருக்குல்ல, அங்கே தான் இருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ஏன்டா வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரே வெயிலாக இருக்குது. சரி போட்டிங் போகலான்னு பார்த்தா அங்கேயும் வெயிலாக தான் இருக்கும். சரி அதனால தான் இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து நிறைய பேர் பாண்டியில் இப்படி ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கிறதே சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன மேட்ருனா இது வந்து 1826 திறந்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் பீப்புளால் திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி பார்த்து சொல்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் விண்டேஜ் கார் கிடையாது, பேட்ரி கார் தான். அந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. என் பக்கத்தில் நிற்கிறதுலாம் இதை காட்டுறாருங்க. நானும் லாங்லேருந்து பார்த்துட்டு விண்டேஜ் கார் வருது அப்படின்னு வந்தேன். பார்த்தா அது நார்மல் வண்டி தான். அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. செம்ம பெருசாக இருக்குங்க இது. ஆக்சுவலாக இங்கே ஃபஸ்ட்டு பார்க் இருக்குது. உள்ளே போனால் தான் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. இது பிடிக்க ரொம்ப சூப்பர் நல்லாயிருக்கு இந்த பார்க்கு. ஆக்சுவலாக பாண்டி வரவங்க கண்டிப்பாக இங்கே ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே ஒரு ரயில்வே ட்ராக் கூட இருக்குது பாருங்களேன். குழந்தைங்க டாய் ட்ரெயின் நினைக்கிறேன். காட்டுறேன். ஆமாம், டாய் ட்ரெயின் தான். ஆமாம் தெரியுதா? இது தெரியும் பாருங்கள். தெரியுதா? நான் அப்புறமா கிட்ட போய் காட்டுறேன். ஸோ எனக்கு என்ன பிளான்னா, ஒரு சூரியன் அதாவது சொல்ல முடியல, ஈவினிங் ஒரு 4 மணி வரையும் இங்கேயே லோக்கலில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பீச், இந்த ராக் பீச்சு, செரனைட்டு, பேரடைஸு, அப்புறம் இந்த போட்டிங்லாம் அப்புறமா போகலாம். ஈவினிங் திரும்ப நைட்டு ராக் பீச் நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் ஒரு 7 o'clock மேலே சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. சரி அதனால் ஈவினிங் மேலே வந்து பார்ப்போம். ஸோ அது வரையும் இந்த பொட்டானிக்கல் கார்டனை ரவுண்ட் அடிக்கும். வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா மக்களே, இந்த டாய் ட்ரெயின் சூப்பராக இருக்குல்ல. பார்த்த உடனே போய்ட்டு கவுண்டரில் போய்ட்டு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, 10 பேர் வந்தால் தான் டிக்கெட் தருவாங்க. ஸோ இப்போ நான் ஒருத்தர் நிற்கிறேன், இன்னும் 9 பேர் வரணும். அந்த வடிவேல் படம் ஷேர் ஆட்டோ கதை இருக்குல்ல, அதுதான். இந்த 9 பேர் வந்தோடனே இந்த டாய் ட்ரெயினில் ஏறி நம்ம இந்த பார்க்கை ரவுண்ட் அடிக்கலாம். வாங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரெயினுக்கு வந்து அடல்ட்டுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்ஸுக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க.
ஸோ மக்களே 10 ரூபாய்க்கு ஒரு இந்த பொட்டானிக்கல் கார்டனே சுற்றி காட்டாங்க. நான் என்னமோ நினச்சேன் சும்மா அப்படி எடுத்து அப்படி போட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். அப்படி என்டையர் பார்க்கே சுற்றி காட்டிட்டாங்க. நான் ஆக்சுவலாக நிறைய இடத்துல இந்த டாய் ட்ரெயின்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஃபுல்லாலாம் எங்கேயும் சுற்றி காட்டினது கிடையாது. வெறும் 10 ரூபா. நீங்கள் தயவு செஞ்சு பாண்டிக்கு வந்தீங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன் வாங்க கண்டிப்பாக. அதில் இந்த டாய் ட்ரெயினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. ஜஸ்ட்டு 10 ருபீஸ் தான். அதுவும் கிட்ஸுக்கு 5 ரூபா தான், குழந்தைங்களுக்கு 5 ரூபா, நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு தான் 10 ரூபா. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒர்த்து. ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருந்ததுங்க அந்த ட்ராவலு. வாங்க அடுத்து என்ன பார்க்குறேன்னு சொல்லியாரு. ஸோ இதுதான் மக்களே கிளாஸ் ஹவுஸ், கண்ணாடி இல்லம்னு பேர். இது எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக கண்ணாடி இல்லம் மூடப்பட்டிருக்கிறது பூட்டு போட்டு. ஏன் பூட்டு போட்டிருக்குன்னு எனக்கும் தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிவாஜின்னு ஒரு பாட்டு வருமே, படம் வந்ததில்ல, ரஜினிகாந்த் நடிச்சார்ல, அதில் ஒரு பாட்டு வருமே, சஹாரா பூக்கள் பூத்துங்க. அந்த வீடு மாதிரியே இல்லை. இதை பார்த்துட்டு அதை எடுத்தாங்களா, அதை பார்த்துட்டு இதை எடுத்தாங்களா தெரியல. சரி எனிவே நல்லா இருக்குப்பா. பார்த்தீங்களா இப்போது எங்கே போகிறோன்னா அக்வாரியம், மீன் இல்லம் அப்படி கூட சொல்லலாம். இந்த கண்ணாடி இல்லம் மாதிரி இதுவும் திறந்துருக்கு, பூட்டி இருக்குமா இல்லை திறந்துருக்குமான்னு தெரில. ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. போய் பார்ப்போம். என்ன தான் நடக்கட்டுமே பார்த்துக்குவோம். இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஜாய் ட்ரெயின் அதில் தான் போகணும். லோட்டஸ் பாயிண்ட்டு, கிட்ஸ் ப்ளே ஏரியா, இசை நடன நீரூற்று, மியூசிக்கல் ஃபவுண்டெயின்லாம் இருக்கும். சரி வாங்க. மீன் காட்சியகம், அக்வாரியம். சரி நான் வந்து ட்ரெயின் இப்போ திரும்ப வருதுங்க. மீன் காட்சியகம். சரி உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், அப்டேட் பண்ணுறேன் வாங்க. இப்படி ஒரு மீன் இருக்கா இல்லை ஒரு கண்ணாடிக்கு மூடி வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. மீன் காட்சியகம், அக்வாரியம்.
ஸோ மக்களை இப்போ தான் அக்வாரியம் பார்த்துட்டு வெளில வந்திருக்கேன். அக்வாரியம் நல்லா இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதெல்லாம் ஒரு மீடியம் சைஸில். பிரானா மீன் ஒரு மீனுங்க. ஆக்சுவலாக நான் அதை படத்தில் தான் பார்த்துருக்கேன். அதுவும் ஒரிஜினலாக தெரியல, அந்த படத்தில் காட்டினது. ஆனால் இங்கே அதை உள்ளே வச்சுருக்காங்க பொட்டானிக்கல் கார்டனில். பிரானா மீன் நீங்கள் பார்க்கணுன்னா பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டன் வந்து அக்வாரியமில் 10 ரூபா டிக்கெட் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பிரானா மீனை பார்க்கலாம். ஸோ கைஸ், இதோட இந்த பார்ட் 1 இதை முடிச்சிக்கலாம். இதோட நான் சாயந்தரம் தான் வீடியோ எடுப்பேன். சாயந்தரம் தான் அங்கே பீச்சுக்கெலாம் வேறு போகிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு சாயந்தரம் அப்டேட் பண்ணுறேன். பை.